இந்த சிறிய அளவிலான ஒரு கருத்தரங்கமாக கலந்தாய்வாக இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. விரைந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தோழர் வெங்கடேசன் திருவேங்கடம் உள்ளிட்ட பல்வேறு தோழர்களை முன்னேற்ற ஏற்பாடு செய்கிறார்கள். நமக்கு பின்பாக சின்னப்பத்தன் அவர்கள் தமிழ்வழி கல்வியை சார்ந்த தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளை செய்திருக்கக்கூடிய தோழர்கள் முன்னேற்றிருக்கிறார்கள். பல்வேறு ஆளுநர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரியார் பற்றி நிறைய தோழர்கள் சுட்டிக்காட்டியதை போல பெரியாரை பற்றி விமர்சனம் செய்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பெரியாரை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணுறவங்க ரொம்ப குறைவு. பெரியாரை பற்றி அவதூறு பண்ணுறவங்க தான் அதிகமாக அங்கே திட்டமிட்டு வேண்டுமென்று அவதூறு கொடுத்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த கூட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரியாரை பற்றி அவருடைய செயல்பாடுகள் குறித்து அவருடைய தெரிந்த போராட்டங்கள் குறித்து எல்லாம் தொடர்புகளுக்காக சொல்லியிருக்காங்க. நான் சில செய்திகளை உங்களோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எந்த பெரியாரை எப்படி ஒரு பொது உடைமையாளராக ஒரு சமூக விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரை சுயதேவை கிராம அமைப்பு முறை, அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஒரு மரத்தை போன்று அதே இடத்தில் பிறந்து அதே இடத்தில் வாழ்ந்து அதே இடத்தில் மடிஞ்சிருது. நாட்டில் என்ன நடக்குது, பக்கத்து ஊரில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அந்த அளவிற்கு நம்மளை ஆக்கியது பார்ப்பனியம். அதாவது உலகத்தில் மேற்குலகம் தான் இன்றைக்கி உலகத்தில் வளர்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிறோம். அது இருக்கு, அதை மறுக்க முடியாது. உலக கண்டுபிடிப்புகள் அனைத்தும் மேற்குலகம் கண்டுபிடிச்சது தான். ஆனால் அந்த மேற்குலகம் நாடோடிகளாக இருக்கும்போது தமிழர்கள் ஒரு நகர நாகரிகத்தை வாழ்ந்த சமூகம். தமிழ் சமூகம் என்பது வரலாற்றில் மற்ற சமூகங்கள் மாதிரி கிடையாது. உலக வரலாற்றில் தமிழர்கள் சங்க இலக்கியங்கள், திருக்குறள், அதே மாதிரி கீழடி ஆய்வுகள், அதே மாதிரி பல்வேறு உலகத்தரனுடைய நாகரிக இந்து சமூக நாகரிகங்கள் இதெல்லாம் மிக உயர்ந்த நகர நாகரிகம். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் எப்படி இப்படி மாறியது, எப்படி இப்படி சீரழிந்தது என்று நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அப்படிலாம் நம்ம ஒரு நகர நாகரிகமாக வாழ்ந்த ஒரு சூழ்நிலையில் மேற்குலகம் என்பது அவர்கள் நாடோடியாக பிரிந்து கொண்டிருந்தார்கள். அப்பெல்லாம் அவங்க அப்படி வளர்ச்சி பெறல, ஒரு சமூக விஞ்ஞானத்தை அவர்கள் கற்பிக்கப்படலை, அவர்கள் நாடோடியாக பிரிந்துருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சமூகத்தை பார்ப்பனர்கள் இந்த சனாதன கொள்கையை கொண்டு வந்து இங்கே நம்மளை ஒரு சுயதேவை கிராம அமைப்பு முறைக்குள் நம்மளை அடைத்து அதை அந்த உற்பத்தி முறையில், அதாவது வாழ்வியலில் மனு சங்கிற அந்த சட்டத்தை சாஸ்திரமாக இணைச்சது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதாவது எங்கே பெரியாரோட போற்றப்படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி, அதாவது பக்தி இலக்கிய காலங்களில், அதாவது சட்டம் என்பது தனியாக ஒரு குரூப்பாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம இந்திய சட்டம் இருக்குது, அது நம்மளை குற்றம் செய்யும் போது தண்டிக்கும், அதை பல விஷயங்களை செய்யும். ஆனால் இதை செஞ்சால் அது பாவம், இந்த ஊரை தாண்டினா பாவம், அடுத்த ஊருக்காரங்களை கலப்பை செஞ்சு கொடுத்தா அது பெரிய குற்றம், இந்த ஊருக்காரங்களுக்கு தான் கலப்பை செஞ்சு கொடுக்கணும், இந்த ஊரில் உள்ளவனுக்கு தான் மம்மட்டி செய்யணும், இந்த ஊரில் உள்ளவனுக்கு தான் இங்கே தொழில் செய்யணும், அடுத்த ஒரு சின்ன குற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரத்தை அந்த சட்டத்தை மனு சட்டத்தை சாஸ்திரமாக மாற்றி விட்டது, மனித வாழ்வியலோடு மாற்றி விட்டது. இப்படியெல்லாம் மாற்றி விட்டு பல்வேறு துணை நூல்களை எழுதி, கம்பராமாயணம் உள்ளிட்ட பகவத்கீதை உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதி ஒரு மிகப்பெரிய உலக அளவில் போற்றக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்தை இழிவுபடுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, ஒரு ஊர் என்ற சட்டப்பொருளே வாழ வைத்த கோட்பாட்டை சுக்குநூறாக்கிய மார்க்கத்தில் அடிப்படை சொன்னோம்னா, மேல் கட்டுமானம் கட்டுமானம் சொல்லுவாங்க. கீழ் கட்டுமானம் அடிக்கட்டுமானம் என்பது மார்க்சிய ரீதியாக அது நில உடைமை உற்பத்தி முறை கொண்டதாக வரையறை செய்யப்படுகிறது. மேல் கட்டுமானம் என்பது கடவுள், சாஸ்திரம், புராணம், இதிகாசம், சடங்கு, சம்பிரதாயங்கள், தீண்டாமை, பாராமை, இதெல்லாம் மேல் கட்டுமானம். அந்த மேல் கட்டுமானத்தை தந்தை பெரியார் அணுகுண்டு மாதிரி அடித்து உடைத்து சிதைத்து மிகப்பெரிய அளவில் பொதுவுடைமையாளர்கள் செய்ய வேண்டிய பணிகளை தந்தை பெரியார் செய்திருக்கிறார். அதாவது கடவுளின் பேர் செஞ்சது மிகப்பெரிய ஒரு வெற்றி. உலகத்தில் அப்படியெல்லாம் வரலாற்றை படிக்கும் போது கடவுளின் பேரால, அதாவது கடவுள் இருக்குன்னு ஒருத்தன் போய் தீக்குணத்தில் இறங்கி நிரூபிக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் தந்தை பெரியார் கரிச்சட்டை போட்டவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த தீக்குணம்
கூட்டத்தில் இறங்கி அதை ஒரு பகுத்தறிவு மனப்பான்மைக்கு மக்களை விஞ்ஞான மனப்பான்மைக்கு ஏற்படுத்துறது. அதெல்லாம் சாதாரண பணி இல்லை. ஏன்னா இங்கே வந்து மக்களுடைய மனநிலை என்பது பிற்போக்குத்தனமாக இருக்கு, மூட நம்பிக்கையில் ஆட்பட்டு கிடக்கு. மனிதமாக சிந்திக்க மனிதன் இருக்கான்றதால அந்த தன்மையை வந்து கிடையாது. அந்த அளவுக்கு நான் ஆக்கி வச்சிருந்தான் தந்தை பெரியார் அவர்கள். அதே போன்று அருவா மேலே ஏறி நிற்கிறது அதெல்லாம் கடவுள் பேர் அவர் செய்யறான், இவரும் கடவுள் பேராலே செய்கிறார். கருஞ்சட்டை தோழர்களை வைத்துக் கொண்டு கடவுளின் பேரால எதெல்லாம் கடவுள்னு சொல்லி அவன் நிரூபிக்க முயற்சி பண்ணான், நிரூபிக்க முயற்சி பண்ணானோ. ஆனால் அதே தந்தை பெரியார் அவர்கள் அதே வழியிலேயே வெறும் போய் கடவுள் இல்லை என்று நிரூபிக்க முயற்சி பண்ணாரு. அப்படி உருவாக்குறது மூலமாக பகுத்தறிவு மனப்பான்மை இன்னைக்கு உலகத்தில் ஒப்பிட்டு இன்னைக்கு தமிழ் சமூகத்தை பற்றி இன்னைக்கு பெருமையா உலகம் பேசுகிறது சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணம் தந்தை பெரியார் அவர்கள். ஏன்னா தந்தை பெரியார் இல்லைன்னா இன்னமும் இடி செய்யும். பிரிட்டிஷ் வந்து ஓரளவுக்கு அந்த கிராம அமைப்பு முறையை தளர்வை ஏற்படுத்தினாங்க, எல்லாரும் படிக்கணும் அப்படி குறைந்தபட்சம் ரொம்ப கொடுமை. பிரிட்டிஷ் வருவதற்கு முன்னாடி தமிழ் சமூகம் வந்து அந்த ஊரை விட்டு தாண்ட இன்னைக்கு காப்பெல்லாம் கட்டுவாங்க கோயில்ல, அதெல்லாம் அதோட எச்சங்கள் தான். ஏன்னா காப்புனா அடுத்த ஊர் தாண்டக்கூடாது, தாண்டினா பாவம் குற்றம் அப்படியான ஒரு வாழ்வியல் முறை. அது பிரிட்டிஷ் வந்து ஓரளவுக்கு படித்தா குற்றம், இந்த தொழில் இவன் தான் பண்ணணும், அடுத்த வேற தொழில் வேற ஜாதிக்காரன் செய்யக்கூடாது. ஒருத்தர் வியாபாரம் பண்ணணும்னா அந்த ஜாதிக்கு மட்டும் அவன் வியாபாரம் தான் பண்ணணும், இவன் தான் இந்த தொழிலை செய்யணும், தொழில் இருக்கணும்னா இவன் இதெல்லாம் செய்யணும், முடிவெட்டணும்னா இவன் இதெல்லாம் செய்யணும் என்கின்ற மாதிரியான ஒரு பிற்போக்கான வாழ்வியல் முறை. அதே வந்து பிரிட்டிஷ் ஓரளவுக்கு அதை சிதைத்தார்கள். அதனால் அதை முற்றிலும் துடைத்தது. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி நான் தோழர்களுக்கு நிறைய விளையாட்டு ஒரு விஷயம் சொல்லி சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது நம்ம இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு கிராம அமைப்பு முறை 3 வகைப்பட்டது. ஒன்று ஊர், இன்னொன்று சேரின்னு சொல்லக்கூடிய பகுதி, இன்னொன்று அக்ராகாரம். இது உள்ளடக்கி தான் ஒரு கிராமத்துக்கான முறை இப்படிதான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அக்ராகாரமே இன்னைக்கு இல்லை என்ற நிலை உருவாக்கி தந்தை பெரியார் அவர்கள். அதை சாதாரணமாக அது பார்க்கணுமே தனிப்பட்ட கோபம் தந்தை பெரியார் கிடையாது. ஆனால் என்னடா அவர் பார்த்தாரு, வரலாற்றை படிக்கிறாரு, அவர் மாதிரி அவர் ஒரு குறைவான படிப்பு படித்தவர். இன்னைக்கு நம்மெல்லாம் வந்து திக்குமுக்காட வேண்டியிருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் இங்கே பூரா கலாம் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பகவத்கீதை கம்பரா மாதிரி அக்கிவேறு ஆணிவரையாக படித்து அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் சொல்லி அதை பார்க்குறாரு. ஏன்னா இப்படி ஒரு சமூகம், ஒரு நாகரிகமான ஒரு வாழ்ந்த சமூகம், ஒரு நகநாகரிகமாக வாழ்ந்த சமூகம், பல்வேறு இலக்கியங்களை படைத்த ஒரு சமூகம் இப்படி இழிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த கோபத்தின் அடிப்படையில் தான் அதை மிகப்பெரிய அந்த உச்சத்தை கொண்டு போயிருக்காரு தந்தை பெரியார் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கும் தந்தை பெரியார் தான் பல பேருக்கு எரியுதுன்னா சும்மா சாதாரணமாக எரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து அதெல்லாம் இல்லை, நம்மளாம் இன்னைக்கும் வந்து என்ன செய்ய வளர்ச்சி இருந்திருக்காரு. வளர்ச்சிக்கான இன்னைக்கு அடிப்படையே கிடையாது. தமிழர்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு கூட இந்த உயரமான செய்தியை தோழர்கள் பதிவு பண்ணாங்க. இந்த கூட்டத்துக்கு போனவங்கெல்லாம் இறந்து போன விஷயத்தை அதில் ஒரு செய்தி அதெல்லாம் அதிகமாக போகலை. அந்த ஒரு செய்தியில் மருத்துவமனைக்கு சென்று அனைவரும் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஆனால் இதே வட இந்தியாவில் இருந்தால் புறாபம் செத்துருப்பான், 100 பேர் செத்துருப்பான். ஏன்னா நம்மளுடைய மருத்துவர்கள் அந்த மாதிரி மனிதாபிமானம், அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு மருத்துவத்துறையில் ஒரு சிறந்த கட்டமைப்பு இருக்குது. போனால் அது போயிட்டு இருந்தது வேண்டாம். ஆனால் இந்த மரணம் என்பதை குறைத்திருக்கிறதுக்கு காரணம் நம்ம நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்பு. இதெல்லாம் தந்தை பெரியாருடைய தொடர்ச்சி. இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு உண்மையிலே சொல்ல வட இந்தியா போது கண்டிப்பாக 100 பேர் எடுத்திருப்பான். ஆனால் நான் சொன்ன தோழர் விவாதம் பேசிட்டு இந்த மருத்துவமனைக்கு போது நிச்சயமாக அவர்கள் பாதுகாக்கப்படாது சொல்லி ஒருத்தர் மட்டும் இருந்திருக்காரு. மருத்துவமனையில் அட்மிட் போட்டதில் ஒரு மணி வரைக்கும் மற்ற பூரா பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்முடைய மருத்துவத்துறை அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் நம்ம வளர்ச்சி பெற்றிருக்கிறோம், கல்வியில் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பொது விஷயங்களை பாதுகாப்பதில், பொதுவனுடைய அமைதியை பாதுகாப்பதில் தமிழர்கள் வந்து இன்னைக்கு எல்லா மாநிலத்தை விட முன்னேறி இருக்கு. இது காரணம் தந்தை பெரியார். தந்தை பெரியார் அவர் சாதாரணமாக ஒரு சிறுத்தவரை எல்லாம் வந்து நம்ம இப்படி சிறுத்தவரை சொல்லி படத்தெல்லாம் போயிட முடியாது. ஏன்னா எவன் வரலாற்றை படிக்கணும் அவன் தான் அதை உணர முடியும். ஏன்னா இந்த வரலாறு என்பது மிகவும் கேவலப்பட்ட வரலாறு. நம்முடைய வரலாறு மாற்றிருக்காங்க. நம்முடைய வரலாறுனா அப்படி வரலாறு அல்ல, நம்ம அப்படி ஆக்கி வச்சிருந்தாங்க. அது ரொம்ப அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப அதாவது ஒரே ஒரு செய்தி, உலகத்தில் வந்து உலக அகிலம்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கூட்டம் நடக்குது. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவரும் வந்து அதை வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது இந்தியாவினுடைய வரலாற்றை வந்து அவங்க படிக்கிறது இதனுடைய உற்பத்தி முறை என்னென்னு ஆய்வு பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஒன்றுமே அவருக்கு புரியலை. ஒன்றும் இது வந்து வேளாண் உற்பத்தி முறையா இல்லை சுயதேவி கிராமமா என்னடா வாழ்க்கை முறை அப்படின்ட்டு அவங்களுக்கு சிக்கல் வருது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கூட்டத்தில் இதை வந்து வச்சிருவாங்க, வேண்டாம் இங்கே மனிதர்கள் அதை ஒரு சில அதாவது 20-30 பேர் அதில் கலந்துக்கிறாங்க. பெரும்பான்மை பேர் வேண்டாம்னு விட்டாங்க. சில பேர் ரொம்ப கேவலமான சொல்கிறாங்கன்னா இவர்கள் மனிதர்கள் தானே, இது எப்படி நம்ம ஆய்வு மனிதன் மாதிரியே தெரியலையே. இது அதாவது உங்களை நீக்கிற மக்கள் சொல்கிறது மாதிரி அவங்கெல்லாம் வந்து பேசும்போது பல பேர் அது கட்டுரை சொல்லி கட்டுரை இருக்குது, இதெல்லாம் வாங்கி படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ அவர்கள் எப்படி பதிவு செய்யணும்? ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா உலகம் பூரா உற்பத்தி பெற ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு மாதிரியான ஒரு நகர வாழ்க்கை ஒரு விஞ்ஞானத்தை போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா ஆசியாவுடைய இந்த பகுதியில் மட்டும் ஏன் இந்த மாதிரி நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு அவர்களால் ஒன்றுமே புரியலை. அந்த அளவிற்கு ஒரு நம்மளை இழிவுபடுத்தப்பட்டிருக்கிற காரணம் அந்த பார்ப்பனியங்கிறது மேலாண்மை அவர்களுக்காக
ஏன் வந்து தோழர் திருவள்ளுவர் எதுக்கு பெரியார் வந்து இந்தியாவோட கொடியை அந்த வரைபடத்தை கொடுக்குறாரு தமிழ்நாடுங்களாங்க அப்படின்னா சும்மாலாம் வந்து அவர் என்ன சும்மா கொடுக்குறாரு அவரு அந்த அளவுக்கு அவருடைய மேலாண்மைக்காக கட்டப்பட்ட அந்த கட்டமைப்பு, அவருடைய நலனுக்காக இன்றைக்கு வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிற கட்டமைப்பு தான் இந்தியாவுடைய கட்டமைப்பு. அந்த அடிப்படையில் அவர் வந்து தமிழ்நாட்டுடைய வரைபடங்களாக அவர் இந்தியா வரைபடத்தை கொடுக்குறாரு. அதனால சுதந்திரத்தை துக்கு நாள் அடிச்சிங்கன்னா அதிகம் நமக்கு கிடைக்காது எல்லாம் இன்னைக்கு வரை அதெல்லாம் நிலமானீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குல்ல. இன்னைக்கு உயர் பொறுப்புல யார் இருக்கிறா, உச்சநீதிமன்றத்தில் யார் இருக்கிறா, வெளியுறவுத்துறை இன்னைக்கு யார் இருக்கிறா, அதாவது வருமான வரி கட்டுற துறைகளில் முக்கியமான துறை யார் இருக்கிறா, எல்லாம் இன்னைக்கு அவன் தான் இருந்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 80% இன்னைக்கு அவன் தான் இருக்கிறான். இப்போ அந்த அளவிற்கு இன்றைக்கு அவனுக்கு நல்லதாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டமைப்பை உடச்சி நொறுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய அந்த அளவுக்கு தந்தை பெரியார் என்பது ஒரு சாதாரணப்படாத அவர் மீது விமர்சனம் செஞ்சு நம்ம சொன்ன மாதிரி நம்ம விளக்கம் கொடுக்க முடியும். அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள், திட்டமிட்டு அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால பொருளாதார நலன் அவர்களுக்கு இருக்கு, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா அப்படி இல்லைன்னா முறையாக பெரியார் விமர்சனம் பண்ணணும். அப்படிப்பட்ட விமர்சனங்கள் இல்லை, அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து கண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட யாரெல்லாம் அவதூறு யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி வச்சிருந்தாலும் சரி. ஏன்னா பெரியாருடைய இது வந்து இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு போக வேண்டியிருக்கு, பெண்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டியிருக்கு, அதே போல மாணவர்களுக்கு கொண்டு போக வேண்டியது. இன்னைக்கு வந்து உண்மையிலே இன்னைக்கு பெண்கள் இந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் இன்னைக்கு ட்ரெயினை ஓட்டுறாங்க, விமானத்தை ஓட்டுறாங்க, இன்னைக்கு பேருந்துகளை இயக்குகிறார்கள், கண்டக்டராக இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் யாரு கடவுள் கொடுத்ததா? தந்தை பெரியாருடைய பிச்சை, தந்தை பெரியாருடைய போட்ட கிடைக்கப்பட்ட வெற்றிகள். இதெல்லாம் இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மாற அவர் மீது அவதூறுகளை சீமான் போன்றவர்கள், மணியரசன் போன்றவர்கள் தோற்றுவிக்க பல்வேறு தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய வெளுத்து போன சாய சட்டைகள் எல்லாம் இன்னைக்கு சிவப்பு சட்டையெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டும். அதே போல் தந்தை பெரியாருடைய அந்த சமூக விஞ்ஞான அந்த கருத்துக்களை, அவருடைய பகுத்தறிவு கருத்துக்களை இன்னும் உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் அப்படி செஞ்சாதான் நம்ம வந்து வளர்ச்சி பெற முடியும். பெரியாரை மதித்து தமிழ் தேசியம் கிடையவே கிடையாது. பெரியாரை தவிர எவனுமே தமிழ் தேசியத்துக்காக போராடி எவனுமே கிடையாது. பெரியார் தான் வீட்டு மறுத்த பெரியாருடைய ஒரு நீட்சி. பெரியாரை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியம், பெரியாரை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாட்டுடைய விடுதலை அந்த அளவிற்கு செல்ல வேண்டியிருக்கு. ஆகவே பெரியார் என்பது ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு சமூகத்தை தலைகீழாக மாற்றியவர், நாட்டுடைய கிராம அமைப்பு முறையை தலைகீழாக மாற்றியவர், மானத்தையும் அறிவையும் ஊட்டியவர், நம்மளுக்கு சுயமரியாதையை கற்றுத்தந்தவர், நம்முடைய மான உணர்ச்சி ஏற்படுத்தியவர். ஆகவே அந்த பெரியார் என்பது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, மாபெரும் ஒரு புரட்சியாளன். ஒரு புரட்சியாளனுக்கு இடையான மற்ற உலகத்தில் மாதிரி சீர்திருத்தது மாதிரி பெரியாரை கருத முடியாது. நான் உலகத்தில் சீர்திருத்தம் என்பது அது வேற மாதிரியான ஒரு அமைப்பு, அது வேற மாதிரியான தன்மை. ஆனால் இந்தியாவில் சீர்திருத்தம் என்பது சாதாரணப்பட்டது அல்ல, மிகப்பெரிய கடுமையான ஒரு வேலை. கடுமையான வேலை செஞ்சு பெரியாருடைய 140வது பிறந்த நாளில் வந்து கலந்து கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிகவும் அருமையாக உணர்ச்சி வசப்பட்டு தோழர் அவர்கள் பேசிய கருத்துரைக்கு நன்றி. அடுத்தபடியாக தோழர் பாவேல் அவர்கள் கருத்துரை வழங்குவார்.